அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் நுழையக்கூடிய இந்த வேலை தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாகவும் அதிரடியான மாற்றத்தையும் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மனதில் பட்ட விஷயங்களை மறைக்காமல் அப்படியே செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதி தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் இருந்து விலகி விரயத்திற்குள் நுழைந்தாலும் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் காரிய வெற்றி உறுதியாக உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் நிறைவான மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் எளிதில் உங்களை தேடி வரும். பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களிலே முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சூரியன் ஆளுமையும் அதிகாரத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அவர் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் பல்வேறு வகையான பணிகளில் செலுத்துகிறாருங்க. குறிப்பாக உஷ்ண கிரகம் முதன்மை கிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியனின் அமைப்பில் கட்டுப்பாட்டில்தான் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக உடல்நல ஆரோக்கிய தொல்லை இன்றி சிறப்பாக உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும் என்றால் சூரியனின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்றால் உறுதியாக சூரியனினுடைய ஆற்றல் நிச்சயமாக தேவை. அது மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரம், உத்தியோகம் என அனைத்திலும் தன்னுடைய ஆளுமையை செலுத்துகிறாருங்க. சூரியன் சாதகமாக இருந்தால் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதோடு தலைமை பண்பை ஏற்று தலைமை பொறுப்பை ஏற்று மிக சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். எனவேதான் அவருடைய ஆற்றல் என்பது இந்த தருணத்தில் மிக சிறப்பான ஒன்றாக அமைய போகிறது. குறிப்பாக மார்ச் 15ஆம் தேதி முதல் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் இருந்து விலகுகிறார். சூரியன் தனது பார்வையில் சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகநிலைகளை பார்க்கிறார். இதில் சனியின் ஆட்சி வீட்டிலும் சுக்கிரனின் ஆட்சி வீட்டிலும் அமரும் போது சூரியனிடமிருந்து அவ்வளவு சிறப்பான நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதே வேளையில் சூரியன் தனது பார்வையில் நட்பு கிரகமாக சந்திரன், செவ்வாய் மற்றும் குரு ஆகிய கிரகங்களை பார்க்கிறாருங்க. அது மட்டுமல்லாது புதன் சமகிரகமாக இருக்கிறார். இந்த கிரகங்களின் வீட்டில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அமரும் போது அபரிவிதமான நன்மை கிடைக்கும். குறிப்பாக செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசிதான் அவருக்கு உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. இந்த பயிற்சிக்கு அடுத்து சூரியன் உச்சம் பெற போகிறாருங்க. எனவே தற்போது சனியின் ஆட்சி வீட்டில் இருந்து விலகி மீன ராசியில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகிறார். அடுத்த மாதத்தில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க மேசராசியில். எனவே சூரியனினுடைய அமைப்பு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் விரைவாக அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் தற்போது அவர் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது மிக விரைவில் உச்சமும் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே சூரியனினுடைய மாறுதல் அடுத்தடுத்து மிக சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையை நிச்சயமாக அள்ளி கொடுப்பாருங்க. பெரிய அளவில் தடை தாமதங்கள் இல்லாமல் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் விரயஸ்தானத்தில் அமர்ந்தாலும் கூட தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக ரோணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் செலுத்துகிறார். அது மட்டுமல்லாது தற்போது அவர் வலுவாக விரயத்தில் வீற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து மொத்தமாக 6 கிரக நிலைகள் 6ஆம் இடத்தை சப்தம பார்வையால் பார்க்க போகின்றன. 12ஆம் இடமான
விரயஸ்தானத்தை வலுப்படுத்த போகின்றன. எனவே எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. என்றால் வலுவிழந்த அமைப்பில்தான் மிக வலுவாக ராகு, சுக்கிரன், புதன் மற்றும் சனி போன்ற கிரகநிலைகள் வலுவாக அமரப் போகின்றன. எனவே நினைப்பதை காட்டிலும் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கனக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். வருமானம் ரெட்டிப்பாக கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக அமையுங்க. சில நேரங்கள்ல வீண் விரயங்கள் ஏற்படும். ஆனால் அந்த வீண் விரயங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் அதோடு மட்டுமல்லாது உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக மாற்றி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உறுதியாகவே மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக விரயஸ்தானத்தில் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பால் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பணிச்சுமை சற்று தாராளமாக குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் பெரிய அளவில் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் ஏற்பட்டு வந்த வீண் அலைச்சல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக நுணுக்கமான நல்ல மாற்றத்தை ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே தானாகவே இந்த தருணத்தில் தொழில்துறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுக்கு பலர் முன்வந்து உதவிகளை மேற்கொள்வார்கள். நீங்கள் நினைத்த காரியங்களை சாதிக்கக்கூடிய வகையில் திறன்பட செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. புதிய முதலீடுகளை திரைப்படத்துறையில் மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் நுழைந்திருப்பதால் உறுதியாக பூர்வீக சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகமும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களை மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. ஏற்கனவே விற்ற பூர்வீக சொத்துக்களை மீண்டும் வாங்குவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேசராசிக்காரர்கள். அதோடு மட்டுமல்லாது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை இந்த தருணத்தில் அற்புதமாக சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சூரியனினுடைய ஒவ்வொரு நகர்வும் உங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை சிறப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க சூரியன். எனவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு உறுதியாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் தடை என்று நினைத்த காரியங்களை கூட திறன்பட தடையில்லாமல் செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கும். சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் தினமும் காலையில் எழுந்து மேசராசிக்காரர்கள் சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். அப்படி வழிபாடு செய்வதால் உடல் நலம் புத்துணர்ச்சி பெறும். அனைத்து வகையான பணிகளையும் துடிப்புடனும் விரைவாகவும் செய்து முடிப்பதோடு மிக சிக்கலான பணிகளை கூட திறன்பட வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக மேசராசிக்காரர்களுக்கு சூரியன் உறுதிப்படுத்துகிறார்.